हिंदुस्तान में एक आदमी को 12 लाख रुपये मुफ्त में जाएगा। कितना पैसा के हिंदुस्तान में புரிஞ்சுதா? யாருக்காச்சும் புரிஞ்சுதா? நாங்கெல்லாம் இது என்ன கதை தெரியுமா? 15 லட்சம் ஏப்பு 1 கோடி 1 கோடி அந்த மாதிரி 15 லட்சம் நம்ம அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரே ஒரு ஆளு. யார் அவரு? மோடிஜி. கொரோனா டைம் பாத்தீங்களா? இது வரைக்கும் தாடி வச்சிருந்தார். ஏன்? வீட்டுக்கு நாசம் பண்றவங்கள வீட்டுக்கு வந்தா கொரோனா இது ஒட்டிக்குமேன்னு சொல்லி வச்சாரு. ஆனா கொரோனாவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, என்னுடைய மக்களை சொந்த உறுப்பினர்கள் கூட பார்க்கலினாலும் ஒரு தலைவனா இருந்து நான் பிபிடி உடை அணிஞ்சிட்டு போய் அந்த கொரோனா நோயாளிகளை பார்த்து அவர்களுக்கு கை கொடுப்பேன்னு சொன்ன ஒரே முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர். அதனாலதான் சொல்றோம், நாங்க தலைகுனிய விட மாட்டோம். இன்னைக்கு அவங்களோட ஒரு குரூப் கூட்டணி சேர்ந்துருக்குதுங்க. எங்க ஊருக்கு வருவார், எங்க ஊருக்காரத போல பச்சை துண்டு எல்லாம் போட்டு விவசாயிங்கோ நானும் விவசாயிங்கோ அப்படின்னு நம்ம ஊரு ரோஸ் பஸ் பார்த்து கிண்டல் அடிச்சார். ஆனா அவருனே பச்சை பஸ் மேல உட்கார்ந்துட்டு யாரும் தொட முடியாத இடத்துல உட்கார்ந்துட்டார். ஊர் ஃபுல்லா உலா வராராம். அதையெல்லாம் நாங்க நம்புவோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாரோட கூட்டணி? அந்த 15 லட்சம் போடுறேன்னு போய் ஜும்லா புரோட்டா விட்ட ஒரு மனிதர்களோட கூட்டணி போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்களே, விட்டுருவோமா? நாங்க அவங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா? எல்லாரும் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு புதுசா வந்தவங்க இருந்து வச்சுக்கோங்களேன், அது ஆல்ரெடி எங்க அன்பில் என்ன சொல்லிட்டாரு, அது ஒரு சில்லற கட்சி. அப்படி இல்ல, அது சில்லற காசு கூட கிடையாது, செல்லா காசு. அதை பத்தி பேசுறதே வேஸ்ட். அதுதான். அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? நானும் எம்ஜிஆர். ஏப்பா நீ கலரு கருப்பா இருக்கியப்பா, எம்ஜிஆர் வெள்ளையா இருக்காருப்பா அப்படின்னு கேட்டா நாங்க கருப்பு எம்ஜிஆர், நாங்க காமராஜர்னு பில்டப் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா? எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை, அதாவது அரசியல் வாழ்க்கையோட தொடக்கம் எங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல பொருளாதாரம் அவர் தொடர்ந்தார். அது மட்டும் இல்ல, அவர் முதல்ல பரங்கிமலை தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா போட்டியிடும் போது அவரை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றிய சின்னம் உதயசூரியனுங்கிற சின்னம்னா, எம்ஜிஆருக்கே அரசியல் கத்து கொடுத்தது நாங்க தாயா. அவரே இன்னைக்கு இருந்தா உங்களோட விட்டுட்டு எங்களுடைய தாய் கழகமான திமுக போய் இணைஞ்சிருவேன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு வலுவான கட்சி இன்னைக்கு. எதுக்கு தெரியுமா? தமிழ்நாடு தலை குனியாதுன்னு சொல்றோம்.